Hi, hello friends. Simply ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. சொன்னால் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா வெயிட் லாஸ் வீடியோ போட போகிறீங்களான்னு. ஆமாம்ப்பா, நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ எனக்கு வந்துக்கா பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அப்போவே உங்கள் வெயிட் லாஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் பிப்ரவரியிலேருந்து வெயிட் லாஸ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 25 வயசு கிராஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போல்லாம் 20லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 25க்கெல்லாம் ஏன் போகணும், 20லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏஜிங் வந்து ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகப்படியான ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கு இல்லாமல் சுகரி ஃபுட்ஸு சாப்பிட்றதுனால ஏஜிங் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஃபாஸ்ட்டாக இப்போ வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஏஜிங் ஆகக்கூடாது, நான் என்றைக்கும் இளமையாகவே இருக்கணும், என் ஸ்கின் என்றைக்கும் சுருக்கம் வராமல் கொஞ்சம் அழகாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த சுகரி ஃபுட்ஸை கட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனை நிறையா சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க உங்களோட டயட்டில். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்கள் ஸ்கின் ஏஜிங் ஆகிறது கொஞ்சம் ரிவர்ஸில் போகும். ஸோ நம்ம இதெல்லாம் ஆப்போசிட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக இருக்கட்டும், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ், சோடாஸ், அதுக்கப்புறம் நிறைய ஜங்க் ஃபுட், சுகரி ஃபுட், ஸோ இதெல்லாமே எக்கச்சக்கமாக வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தானே போனால் போட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் தானே போனால் போட்டோம்னு சொல்லிட்டு நிறையாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்கள் ஏஜிங் ஆகிறது லிட்டரலாக பாதிக்கு மேலே கம்மியாயிடும். ஸோ நீங்கள் நிறையா வந்து ஹோம் குக்டு ஃபுட்டு சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவே உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா இளமையாக கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை போக தேவையான தண்ணியை குடிங்க. ஒரு 8 மணி நேரம் தூங்குங்க. வெயிட் லாஸாக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், நான் எல்லாத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறது ஒன்றே தான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா நிறையா தண்ணி குடிங்க. ஸோ இது பண்ணிங்கனாவே உங்கள் ஸ்கின், ஹேர், வெயிட் லாஸ் எல்லாமே சூப்பராக ஆகும். ஸோ அதெல்லாம் நிறையா பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப வந்து நீங்கள் கேட்ட கொஷினே கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் சொல்ல முடியாத காரணத்தினால ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்து பிரைட்டன் பண்ணுறது, க்ளோயிங்கை கொண்டு வர்றது. ஸோ ரொம்ப டல்லாக இருக்குது என்னோட ஸ்கின்னு, ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் விட்டமின் சின்னு சொல்லுவோம். இந்த விட்டமின் சியை நீங்கள் ஃப்ரூட் பேசிஸில் உள்ளே எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பொலிவு தரும். ஸோ அப்படி நீங்கள் உள்ளே எடுக்க சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் குடிச்சா சளி பிடிச்சிரும், ஆரஞ்சு சாப்பிட்டா சளி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து எடுத்துக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்டாக எடுத்துக்க முடியலன்னா சப்போஸ் வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கு சீரமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சீரமாக எடுத்துக்கும் போதும் சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு விட்டமின் சியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து எண்டு வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த விட்டமின் சி எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கெல்லாம் செட் ஆகும். ஸோ இந்த விட்டமின் சி பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ரொம்ப ரொம்ப மெச்சூரான இருக்கிற ஸ்கின், ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். ஸோ விட்டமின் சி எந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்னீஸாக வந்துகிட்டு இருக்குல்ல, ஆக்டிவ் ஆக்னீஸ், ஸோ ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த விட்டமின் சி வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் வந்து எப்போ தான் இந்த விட்டமின் சியை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆக்னி எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக விட்டமின் சியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் சொல்ல மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து விட்டமின் சியை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப 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 கம்மி கான்சன்ட்ரேஷனில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனேவே வந்து 10% விட்டமின் சி சிரம், 20% விட்டமின் சி சிரம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் வாங்காமல் ரொம்ப கம்மி கான்சன்ட்ரேஷனில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிராஜுவலாக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த விட்டமின் சி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்துடுவோம். ஸோ இந்த விட்டமின் சி என்ன பண்ணுன்னா, ஸ்கின்னோட கொலாஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு எலாசிட்டி கொடுக்குது. ஸோ எலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இழுப்பு தன்மை. ஸோ இப்படி இழுத்தா இப்போ என்னோட ஸ்கின் இது வரையும் தான் வருது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இழுத்தாவே ஜெல்லி மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்கின் வந்து சீக்கிரமாக சேக் ஆகிடும், அதாவது தொங்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் ஏஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஏஜிங்கில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் நீங்கள் அப்ளை பண்ணலனாலும் உங்களுக்கு ஏஜிங் சீக்கிரம்னா ஏஜிங்கை வந்து ட்ரீட் பண்ணுது. அதாவது தோலில் சுருக்கம், அங்கங்கே இருக்கிற சுருக்கத்தை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும்போது தான் அது சீக்கிரம் வந்து ஏஜிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஏஜிங் ஆகிறத வந்து குறைக்கணும்னா நம்ம ஸ்கின் வந்து டைட்டாக இருக்கணும்.
டைட்டாக இருக்கணும்னா ஆப்வியஸ்லி கொலாஜின் லெவல் அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து டைட்டாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி யூஸ் பண்ணுறதுனால கொலாஜின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் டைட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. ஏஜிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலாசிட்டி வந்து கொண்டு வருது. ஸோ இத்தனையுமே இந்த விட்டமின் சிலேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ விட்டமின் சி என்னென்ன ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சொல்யூஷன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த விட்டமின் சி வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்ணுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்னி ஸ்கார்ஸை வந்து நல்லா ட்ரீட் பண்ணும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா? சின்ன சின்னதா கரும்புள்ளி. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு சரி செய்யும். ஸோ உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா, அன்ஈவனா இருக்குன்னா, ஸோ அதையுமே வந்து சூப்பரா ட்ரீட் பண்ணும். ஸோ ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின் வந்து நெறைய ஃபைன் லைன், விரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதையுமே சூப்பரா குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் சியை வந்து நம்ம யூஸ் பண்றதுனால, நம்மளுக்கு எத்தன நாள்ல நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்? இந்த கொஸ்டினும் நெறைய பேருக்கு மனசுக்குள்ள இருக்கும். ஸோ எந்த ஒரு சீரம் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் குறைஞ்சது ஒரு 1 மந்த், 2 மந்த் வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். உங்களோட ஸ்கின்னோட டேமேஜ பொறுத்து அது ரெக்கவரி டைம் வந்து ஆகும். உங்க ஸ்கின்ல வந்து சிவியர் டேமேஜ் இருக்குன்னா, ஸோ அதுக்கேத்த மாதிரி 2, 3 மாசம் வந்து டைம் எடுக்கும். உங்க ஸ்கின்ல வந்து ரொம்ப கம்மியான டேமேஜஸ் வந்து இருந்ததுன்னா, ஸோ சீக்கிரமா 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ளாரையே வந்து நீங்க ஃபாஸ்ட்டான ரிசல்ட்ட வந்து பார்க்க முடியும். முன்னாடியும் எனக்கு வந்து ரொம்ப நெறைய ஆக்னி ப்ரோன்லாம் இருந்தது. ஸோ ஆக்னி எல்லாம் சரி பண்ணிட்டு தான் வந்து நான் விட்டமின் சி வந்து என்னோட ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்கும், என்னோட ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லைட்டன் பண்றதுக்கும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொன்னது என்னன்னா, ஆக்னி இருக்கும்போது தயவு செஞ்சு விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கும். ஸோ ஆக்னி இருக்கும்போது லெமன் ஜூஸ போட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா எவ்ளோ எரிச்சல் இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியே இருக்கும். ஆக்னிஸ் வந்து நெறைய இன்க்ரீஸ் ஆகும். குறையலாம் குறையாது. பயங்கரமா இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் வந்து ஆக்னி இருக்கும்போது தயவு செஞ்சு விட்டமின் சியை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது. ஸோ இந்த பாடி ஷாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெர்மாகோவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெர்மாகோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட இப்போதைக்கு அவைலபிள் இல்ல. அது வந்து தீர்ந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த பாடி ஷாப்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாடி ஷாப்போட விட்டமின் சி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் விட்டமின் சின்னா இந்த பாடி ஷாப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்மாகோன்னு சொல்லுவேன். ஸோ இந்த பாடி ஷாப்போட விட்டமின் சி சீரம் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ரூ. 3000 இந்த ஒரு 30 மில்லிகிராம் இந்த சீரம். ஸோ நான் வந்து ஸ்கின்னுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீரம் வந்து ரொம்ப சின்ன பாட்டில்னு நினைப்போம். இது கிட்டத்தட்ட வந்து 7, 8 மாதம் எனக்கு வந்துடும். ஸோ நான் வந்து ஒரு 2 இல்லை 3 ட்ராப் மேலே எடுக்க மாட்டேன். ஸோ இந்த 3 ட்ராப்பே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ஃபோர்ஹெட்டு 2 சிக்ஸில் ஒரு வைப்பேன் ஒரு ட்ராப். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். எனக்கு அஃபோர்டபுளா வேணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க டெர்மாகோ பக்கம் போலாம். உங்களுக்கு வந்து அது வந்து 699லே கிடைச்சிரும். விட்டமின் சி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். பட் ஆனா வந்து அதுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் குடுக்கும். அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல விட்டமின் சியை வந்து எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விட்டமின் சி வந்து காலையில நேரத்தில் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுவும் வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல கிளென்சர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட விட்டமின் சி யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனை போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இல்லைனா வந்து விட்டமின் சி சீக்கிரமாக காற்றுல ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் எத்தனை தடவை தான் மாதக்கணக்கில் போட்டாலும் உங்களுக்கு பலனே அளிக்காது. ஸோ விட்டமின் சி மார்னிங்கில் போட்டிங்கனாலும் நைட்டில் போட்டிங்கனாலும், மார்னிங்கில் போடும்போது சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக போடணும். நைட் டைமில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் பண்ணணும். ஸோ மார்னிங் ரொட்டீனில் உங்கள் முகத்தை கழுவிட்டு, ஸ்கின்னை ட்ரை பண்ணிவிட்டு, விட்டமின் சி சீரம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா 3 ஃபிங்கரில் அப்ளை பண்ணுங்கள். வெளியிலலாம் போகிற மாதிரி இருந்தால். சப்போஸ் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா கொஞ்சமாக அப்ளை பண்ணிங்கனாவே போதும். ஸோ நான் வந்து விட்டமின் சி எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நான் வந்து வெயிலில் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆவேன். ஸோ எனக்கு வந்து என் மேலேயே நம்பிக்கை கிடையாது. நான் மோஸ்ட்டாக வந்து எல்லா சிரமுமே வந்து நைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நைட் ரொட்டீனில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட சீரம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் கேப் விடுங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த ரொட்டீனில் தான் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, சன்டேன் ஆகி ரொம்ப பிளாக்காக இருக்கீங்க. ஸோ பழைய கலரை விட இப்போ ரொம்ப டார்க் ஆகிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த விட்டமின் சி வந்து உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் க்ளோ கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணணுங்கிற இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க
பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது 2மே முக்கியமான ஒன்று விட்டமின் சி யூஸ் பண்ணணுன்னா. இதுன்னு இல்லை, எந்த சீரம் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது ஒரு நல்ல சீரம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பாடி ஷாப்து சொல்வேன். அது ரொம்ப வந்து கொஞ்சம் ஹை எண்ட் தான், கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் வந்து அதோட நல்ல ரிசல்ட் தரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மாகோவோட இந்த விட்டமின் சி சீரம். ஸோ இதுவுமே வந்து சூப்பரான ரிசல்ட் தரும். குறைஞ்சது ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளாரையே நல்ல ஒரு ரிசல்ட் தரும். மினிமலிஸ்ட் அண்ட் ஆர்டினரி இது 2த்துலேயுமே வந்து விட்டமின் சி வந்து வருது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த சீரமும் நான் யூஸ் பண்ணதில்ல. ஸோ இவ்வளோ யூஸ் பண்ணதுனால அந்த சஜஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, விட்டமின் சி யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக கிடையாது. விட்டமின் சி உங்களோடது ஸ்கின்னை வந்து இன்னும் மேலே ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹைலரோனிக் ஆசிட் தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஹைலரோனிக் சீரம் ஸோ அதை வந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ விட்டமின் சி வந்து டல்லாக இருக்கிற ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் சன்டானை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி சொன்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு விட்டமின் சியை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.